அடுத்து வந்து அந்த கிளாப் போர்டு இருக்குல்ல, அது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ரெக்டாங்குலர் பீஸ் வந்து எவ்வளோ லென்த் இருக்குதோ அதே லென்த்துக்கு வந்து இன்னொரு பீஸ் வந்து சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ரெக்டாங்குலர் மாதிரியே நல்லா நீளமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் சார்ட் இருக்குதுல, அதுல வந்து இந்த மாதிரி கிராஸா நீங்க லைன்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை நம்ம அந்த பிளாக் கலர் சார்ட் இருக்குல்ல, அதுல வந்து ஒட்டணும். எவ்வளவு பீசஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலர் பீஸ்ல ஃபர்ஸ்ட் மேல ஃபுல்லா வந்து லைனா இந்த ஒயிட் ஷர்ட் வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் நீளமா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுலயும் இந்த ஒயிட் கலர் பீஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா லைனா ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த பெரிய பீஸையும் சின்ன பீஸையும் வந்து ஒன்னு மேல ஒன்னு வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அதுல என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க எழுதிக்கோங்க. நான் ஹாலிவுட்னு போட்டு, இது தம்பிக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் மந்த் போட்டோ ஷூட், அதனால 2ன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு அது பக்கத்துல வந்து லைட் கேமரா ஆக்ஷன் இது எல்லாமே வந்து நான் எழுதிட்டேன். அடுத்து நம்ம வந்து ஒரு பாப்கார்ன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது உங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா பழைய ஏதாவது பாப்கார்ன் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சரி ஒயிட் ஷார்ட் இருக்குது அதுலயே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். பாப்கார்ன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமா கொஞ்சம் கோன் ஷேப்ல வர மாதிரி போட்டு மேல வந்து யூ ஷேப்ல கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் பேப்பர்ல வந்து எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் பக்கம் பக்கமா வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா அந்த பாக்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா கர்வா வர மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து நீங்க கரெக்டா போடுறீங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த லைன்ஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களே. 4 பாக்ஸஸ் வந்து வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த எண்டில் எவ்வளோ லென்த் இருக்குதோ அதே லென்த்துக்கு ஃபுல்லாக வந்து ஒரு கரெக்டாக ஸ்கொயர் வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்காக மீதி 3 போர்ஷன்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸாக போட்டுக்கோங்க. அந்த செகண்ட் பீஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சுக்கோங்க சின்னதாக. அப்போ இதெல்லாமே ஃபோல்டு பண்ணி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கர்வ்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பாக்ஸஸ் போட்டுருக்கோம்ல, அதையும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதோட கார்னர்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வி ஷேப்பில் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுங்க, அப்போதான் அழகாக வரும்.